ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களில் என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா, அபியந்தர குற்றவாளி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, ஆசிஃப் அலி, சிரஜா தாஸ், ஸ்ரேயா சித்தார்த் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது சேதுநாத் பத்மகுமார் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை போன மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மலையாளத்தில். சரி, இப்போ இந்த படத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் வெயிட் பண்ணிருந்தேன். இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. ஓடிடி தளமான ZEE5ல பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்லேயும் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா பல்டி. இந்த படத்தில் ஹீரோவா பார்த்தீங்கன்னா ஷான் நிகம் நடிச்சிருக்காரு. ஹீரோயினியா பார்த்தீங்கன்னா பிரீத்தி அஸ்ரானி நடிச்சிருக்காங்க. சாந்தனு பாக்யராஜ் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது உன்னி சிவராமன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐஎன்பி கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை ஆகஸ்ட் மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை நான் ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணல. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் அக்டோபர் மாதம் 24 ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை. இந்த படத்தில் ஹீரோவா பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியா பார்த்தீங்கன்னா நித்யமன் நடிச்சிருக்காங்க. ராஜ்கிரண், அருண் விஜய் மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது தனுஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான இயல்பு கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 31 ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா சாப்டர் 1. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் நடிச்சிருக்காங்க. ஜெயராம் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. படத்தோட டேரக்டர்ன்றது ரிஷப் ஷெட்டி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரேட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.9 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்தை இந்த மாதம் 2 தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான அமேசான் பிரைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 2 வீக் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நீங்க இந்த திரைப்படத்துல எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப ஆளா வெயிட் பண்றீங்க? நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஓடிடி சம்பந்தமான அப்டேட் வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்து ஆல் கொடுங்க. அப்பதாங்க நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பை.